தேர்ஸ்டே மார்னிங் ஒரு சின்ன பாக்கெட் காளான் வாங்கிட்டு வந்திருந்தேன் சந்தையிலேருந்து. அதை வச்சு யோசித்துங்கும் எனக்கும் மட்டும் காளான் பிரியாணி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பண்ணியிருந்தேன். என்ன நிறையா பண்ணனா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கொஞ்சமாக பண்ணால் பற்ற மாட்டேங்குது. டிஃபனுக்கு அஸ் யூஷுவல் தோசை தான். லஞ்செல்லாம் பேக் பண்ணி அவசரமாக ஆப்பிளெல்லாம் கட் பண்ணி பேக்கில் வச்சு விட்டா ஈவினிங் வரும்போது அந்த ஆப்பிளை சாப்பிடாம தான் வந்தான். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நமக்கும். காலையில் எழுந்திரிச்சு வேலை வெட்டி இல்லாமலாம் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். காலைல உப்பு தண்ணி வந்துச்சு, பின்னாடி பார்க்காம நல்லா கழுகி விட்டுட்டு ஓசெல்லாம் மடக்கி வச்சுட்டு துவைச்சி வச்சுருந்தேன். துணியெல்லாம் எடுத்து காய போட்டுட்டேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் தோசை தான் ஊற்றணும்னு நினச்சேன். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோதுமை தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகா, பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி தாளித்து வச்சுட்டேன். அதுக்குள்ளேயே வாஷ் பேஷன் நிறைய ஒரு வண்டி பாத்திரமும் சேர்ந்துருச்சு. கையோட எல்லாத்தையும் கழுகி போட்டுட்டு மாவு இருந்தது நல்லா புளிச்சு மிக்ஸ் ஆகிருந்துச்சு. அதில் வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு கரைச்சி தோசை ஊற்றி எடுத்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்